Hi friends, welcome to Anbu Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 டால்பி கிடைக்கிற 100% ஒரிஜினலாக டால்பி கிடைக்கிற ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி டால்பி ஒர்க் ஆகுது, இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது போக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் ஒரு டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு. இதில் ஆப்டிக்கல், கோஆக்சியல், டால்பி அந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கிற ஆம்பிளிஃபையர் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தம்ப்நெயிலில் ப்ரைஸ் பண்ணியிருப்போம் 7,000 rupees அப்படின்னு. அதன் டீட்டெயில்ஸை நம்ம இன்சைடு பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர் கொஞ்சம் லுக்காக வேணும்னு கேட்டிருந்தனால மேட் பிளாக்கில் நல்ல ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வந்த மாதிரி நல்ல லுக்காக போட்டிருக்கோம். லைட்டு பார்த்திங்கன்னா எல்இடி வார்ம் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். மேட் பிளாக்கு வார்ம் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மினி பிராண்டட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கிட்டு ஒரு விஎம் கொடுத்துருக்கோம். நம்ம கஸ்டமர் ஒரு விஎம் போதுங்கிறனால ஒரு விஎம் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்ன கம்பெனியோடனா ஃபியூடெக்கோட வித்தவுட் பிடி 5.1 ரிமோட் கிட் தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர், அனலாக் கிடையாது. எல்லாமே நீங்கள் ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ப்ளூடூத்து, பென்ட்ரைவர், ஆக்ஸ், 5.1 இன்புட் எல்லா இன்புட்டுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்சைடை பற்றி பார்ப்போம். இன்சைடில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28028ல் 10 ஆம்பியர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் தான். நெக்ஸ்ட்டு 12012ல் 2 ஆம்பியர், நெக்ஸ்ட்டு 012ல் 1 ஆம்பியர் வரும். அந்த நம்ம 1 ஆம்பியரை டிசபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 12 வோல்ட்டில் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம 5.1 டிஜிட்டல் ஆம்பில் இன்புட்ஸு ஆப்டிக்கல் ஆடியோஸ் யூஸ் பண்ணும்போது நாய்ஸஸ் வரும். அந்த நாய்ஸஸ் எதனால் வருதுன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆடியோ லைனில் வோல்டேஜில் ஃபேனு, லைட்டு, வியூமீட்டர் இந்த மாதிரியே அன்வான்ட் சிக்னல் இருக்கிறனால உங்களுக்கு நாய்ஸஸ் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, அந்த 12 வோல்ட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஆடியோவில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு நாய்ஸஸ்ங்கிறது பின்ட்ராப் நாய்ஸஸ் கூட வராது. இந்த 10 ஆம்பியர் பார்த்திங்கன்னா ஒரே லைனாக எடுத்து இந்த 10 ஆம்பியர் 28 வோல்ட்டை டிசி பண்ணி 34 வோல்ட்டாக உங்களுக்கு 34 to 32 to 34 வோல்ட் வரும். அதையே நம்ம அப்படியே எடுத்து 12 டிரான்சிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். இந்த மெயின் பவர் வைண்டிங்கிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எதையுமே பிரிக்கல. ஏன்னா நம்ம ரெகுலேட்டர் ஐசி அந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணல. இருக்க ஒரே ஒரு ரெகுலேட்டர் ஐசி பார்த்திங்கன்னா 7805 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம பிளேயர் போர்டுக்கு 7805 பிளேயர் போர்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் கிட்டுக்கு இருக்க 12 வோல்ட் பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு 12012 2 ஆம்பியர் அப்படியே டைரெக்டாக வந்துடும். அதனால் உங்களுக்கு பவர் சப்ளை செக்ஷனில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கிளியரான ஆம்பியரும் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ஐ பேஸ் கிடைக்கும் போதும் எந்த பவர் சப்ளைலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்ப்னா 52001943ல் 12 டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சக்தியோடது. இது பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர் வர மாதிரி 6 சேனலுக்கு 12 டிரான்சிஸ்டர் போர்டு. இதோட சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் நீங்கள் 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு ஊஃபர்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப் ஊஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச்சு, 10 இன்ச்சு டபுள் மேக்னெட், 12 இன்ச்சு சப் ஊஃபர் யூஸ் பண்ணலாம். ஜேபிஎல் இதுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. நிறைய பேர் போடுவாங்க, ஆனால் நம்ம ஜேபிஎல் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் 12 இன்ச்சில் ஜேபிஎலை தவிர எந்த சப் ஊஃபர் வேணால் யூஸ் பண்ணலாம். டைனிட்டி வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க டிஜிட்டல் கிட்டு பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோட டிஜிட்டல் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எக்ஸ்ட்ரா பேஸ் சப் ப்ரீ செக்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்பு ப்ரீ எக்ஸ்ட்ராவாக வைக்க தேவையில்லை. கெயின் எல்லாமே ப்ரீசெட் போட்டு அவங்களே சப்பு ப்ரீ செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற 6 சேனல் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் ஃபியூடெக்கோட 6 சேனல் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 டைப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஆன் பண்ணும்போது, ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸஸ் வராது. ப்ளஸ் ஷார்ட் சர்க்கியூட்டாகவும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு 24 வோல்ட்டு ஏசியில் யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் உங்களுக்கு ஆன் பண்ணும்போது, ஆஃப் பண்ணும்போதும் 0 நாய்ஸில் வரும். ஏன்னா நிறைய பேர் ஆன் பண்ணும்போது, ஆஃப் பண்ணும்போது நாய்ஸ் வரும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக இருக்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பில் எப்படி டால்பி டிடிஎஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் என்னென்னா, நம்ம ஹெச்டி ஆடியோ ரெஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சன்ப்ளஸ் ஐசி யூஸ் பண்ணது. அந்த சன்ப்ளஸ் ஐசி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால்பி டிடிஎஸை ப்ரோக்ராம் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்யூட்டு. இந்த ஆடியோ ரெஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் நிறையா ஸ்டோரில் நிறையா விலையில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இதுவே அதிக விலை கொடுத்து டூப்ளிகேட்டை வாங்கிடுறாங்க. நிறைய பேர் டூப்ளிகேட்டிவே ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் நம்மக்கிட்டேன்ட்டு இல்லை, யார்கிட்ட வாங்கினாலுமே ரெஸ்ட் பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்ப்ளஸ் ஐசி வச்சுருந்ததா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சன்ப்ளஸ் ஐசி தான் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ஆடியோவை ப்ரோக்ராம் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். மற்ற நார்மல் டூப்ளிகேட் ரெஸ்ட் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு இல்லை எனக்கு ஹெச்டிஎம்ஐயோட வேணும்னாலும் ஃபியூடெக்கில் FT003ன்னு ஒரு கிட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் டால்பி சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு HDMI ARC வேணும், ஆப்டிக்கல் வேணும்னு தான் கேட்குறாங்களே ஒழிய அது என்ன இன்புட்டில் இருக்குதுன்னு கேட்குறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறையா வருது. நானே நிறையா ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ரீஅசெம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எதனால் அப்படின்னா, அவங்க இன்புட் வேணுங்கிறனால நம்ம நார்மல் டால்பி இந்த டீகோடரோட இன்புட்டோட அமௌண்ட்டையே வாங்கிட்டு அவங்க நார்மல் கன்வெர்ட்டரை போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட்டில் தான் ஒர்க் ஆகும். அப்படி ஸ்டீரியோ இன்புட்டும் நீங்கள் HDMI ARC எடுக்கிறதுக்கு நம்ம ஆம்பிளிஃபையரில் வர நார்மல் ஸ்டீரியோ இன்புட்டுவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான எஃபெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது எனக்கு HDMI இன்புட் மட்டும் வேணும்னு கேட்குறத விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரியான 5.1 இன்புட் கொடுத்து அது வழியாக HDMI எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா தான் ஒரிஜினலான HDMI ஆப்டிக்கல் இந்த எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக கன்வெர்ட்டர்லாம் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற எஃபெக்ட்டு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் போட்டிருந்தேன் 7000 ருபீஸ்னு. 7000 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வராது. நம்ம லாஸ்ட்டாக நியூ இயர் அண்டு பொங்கலுக்கு ஆஃபர் போட்டிருந்தோம். 4500 ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் உங்களுக்கு 7000 ருபீஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் லோ பட்ஜெட்டில் டிஜிட்டல் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 7000 ருபீஸ்க்கு இன்றைக்கி தேதிக்கு யாருமே டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஆஃபர் எடுத்து அப்படியே டிஜிட்டலாக மாற்றி தான் கொடுத்துருக்கோமோ ஒழிய நம்ம எந்த ப்ரைஸ் சேஞ்சஸுமே பண்ணல. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு ரஸ் வேணுனாலும் FT வேணுனாலும் இல்லை எந்த கிட்டு டீகோடர் வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராச்சும் தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டால்பி செக்கிங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த டெஸ்டிங் வீடியோ வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.